குர்ஆனை வாழ்க்கையின் அடிப்படை நூலாக, நபியை தலைவராக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் இதை மீறிய நம்பிக்கையை தன்னுடைய மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படியான பேச்சுக்களை பேசக்கூடாது. நாம் இன்று வலைத்தளங்களிலும் ஏன் பள்ளி வாயல்களில் கூட, பொது சந்தைகள், மனிதர்கள் கூடி கலைகின்ற இடங்களிலெல்லாம் ஒரு அந்நிய மாற்று மத சகோதரர் எப்படி பேசுவாரோ இது மாதிரியாக உலகத்தினுடைய ஆட்சி மாற்றங்களை வைத்து இது நடைபெறும். இனித்தான் எங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கப் போகிறது, இனித்தான் நாங்கள் சந்தோஷமாக வாழப் போகிறோம் என்ற கதைகளை, ஈமானுக்கு முரணான பேச்சுக்களை பேசுவதை